ஸ்கிரீன் ஸ்கிரீன் வந்திருக்கு ஹசரத். ஓகே, ஹாய், பிஸ்மில்லா. நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இது உங்களோட முதலாவது வகுப்பு, அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமியினுடைய முதலாவது வகுப்பு என்ற வகையில ஆரம்பமாக நாங்க உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். அஹ்லன் வசஹ்லன் வ மர்ஹபன் பிக்கும். ஆஹ் இன்றைய வகுப்பு உண்மையில ஒரு அறிமுகமான சார்ந்த வகுப்பாகத்தான் இருக்கும். உங்களோட சில விஷயங்களை நாங்க விளங்கிக் கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். எங்களுடைய சில விடயங்களை நீங்களும் தெரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும் என்ற வகையில இன்றைய வகுப்பு ஒரு அறிமுகம் சார்ந்த வகுப்பாகத்தான் இருக்கும். அதுல ஆரம்பமாக நாங்க உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறது, உண்மையில நீங்க இப்ப குர்ஆனை ஓதி பழகிட்டு வந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு சிஸ்டத்துல எப்படி சரி சின்னதுல இருந்து எங்களுக்கு குர்ஆன்ல ஏதோ ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு தெரியும். அந்த ரிலேஷன் எப்படி குர்ஆனை ஓத பழகினீங்க, எங்க போயிட்டு பழகினீங்க, எப்படி ஓதி பிடிச்சு கொண்டீங்க, பழகி கொண்டீங்க என்கிற தொடர்பான ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம் உண்ட நீங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இதுல சொல்லணும். சொல்லுங்க பாப்போம், எப்படி? ஹசரத் அது வந்து எப்படின்னா, நான் வந்து சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா வந்து வஸ்தாத் பி வைப்பாங்க. இந்த தமிழ்நாடுலலாம் அதான் இந்தியால, தமிழ்நாடுலலாம் வஸ்தாத் பின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து வீடு வீடா வந்து ஓதுவாங்க. இல்லன்னா அவங்க வீட்டுக்கு போய் நம்ம ஓதணும். சொல்லிக் குடுப்பாங்க. நான் உருதுன்றதால எனக்கு தமிழ் அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் திக்கி திக்கி தான் வரும். ஆ ஆ அதான் அவங்க வந்து எனக்கு என்னுடைய சிஸ்டருக்குலாம் தினமும் வந்து ஹலோ. சொல்லுங்க சார், உங்களுக்கு கேட்டுக்கொண்டு சொல்லுங்க. ஆ. தினமும் வந்து அவங்க வந்து ஓதிக் குடுப்பாங்க. அதன் மூலம் தான் எனக்கு தெரியும். ஆனா வந்து லெட்டர்ஸு, மஹரஜு அதெல்லாம் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. வந்து ஒரு ஒரு 1/2 பேஜு அந்த மாரி ஓதிக் குடுத்துருவாங்க. அந்த மாரி படிச்சு படிச்சு அப்படியே முடிச்சுட்டு தான் குரான் தௌர் குடுத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி படிக்க வச்சுட்டாங்க. அந்த மஹ்ரஜு, தஜ்வீது அதெல்லாம் வந்து அது தெரியாது எனக்கு. அந்த மாரி படிச்சு முடிச்சுட்டேன். அப்புறம் வந்து மேரேஜ் ஆயிட்டு அப்புறம் தினமும் குரான் ஓதுவேன். அந்த மாரி அப்படியே இருந்தது அப்படியே அப்புறம் ஒரு சின்ன சின்ன மதரசாக்கு போய் அப்படி இப்படி கத்துட்டு, நம்ப மிஸ்டேக்கா படிக்கிறோம். நம்ம இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு அப்பதான் எனக்கு தெரிய வந்தது. நான் நெனச்சுட்டு இருந்தேன் நம்ம நல்லா படிச்சுட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்ல. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு வந்தது. நெறைய கிளாஸஸ், பயானுக்குலாம் போய் அப்படி இது நம்ம மிஸ்டேக்கா படிக்கிறோம். ஒண்ணுமே நம்ப இல்ல அப்படின்னு. அப்புறம் தான் நம்ப வந்து குரான வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு, ஆ அப்படியே எனக்கு ஒரு மனசுல வந்தது. அப்புறம் நம்ம தப்பா படிச்சுட்டே இருக்கோம். நம்ம உலகத்துக்கு வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அப்படியே ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் மம்தாஜ் அந்த சிஸ்டர் அவங்கள சந்திக்க நேரிட்டது. அப்படி இருந்தபோது தான் உங்க கிளாஸ் வந்து ஜாயின்ட் ஆனேன். அந்த ரம்ஜான்ல ஷார்ட் கோர்ஸ்ன்னு. அதன் மூலம் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதாச்சு. ஓகே இங்க அவங்களும் சொன்னாங்க, இவங்க நல்லா எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், நான் உங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணனே. அத ஸ்டார்ட்ல இருந்து உங்களோட அந்த வீட்டுக்கு வீடு வீடா ஓதி தாரேன்னு சொல்றீங்க தானே? அது ஆமா. சின்ன ஏஜ்லயா வஸ்தாத். அல்லது பெரியாக்களுக்கும் அவங்க பழக்குறாங்களா? அப்படியா? எப்படி அது? புரியல. என்னது ஹஸ்ரத்? சின்ன வயசுல உள்ளவர்களுக்கு அந்த சிஸ்டம் செய்வாங்க அல்லது பெரியாக்களுக்கும் அந்த ஓதி பழக்குற சிஸ்டம் ஈக்குதா? ஆ எல்லாருக்கும் ஹஸ்ரத், எல்லாருக்கும். எனக்கெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா வந்து ஆ அ அவ அ அவங்கள இது பண்ணாங்க. நீங்க வந்து படிக்க அவங்களோட வைங்க என் பசங்கள அப்படின்னு. நான் ஃபைனல் வந்து சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு குர்ஆனையும் நீங்க ஓதி முடிச்சா முடிஞ்சு அப்படியா சிஸ்டம்? புரியல. குரானா? உங்களுக்கு குர்ஆனையும் நீங்க அவங்கள்ட்ட ஓதி முடிச்சிட்டா பாடம் முடிஞ்சு அப்படியா? ஆமா, அப்படிதான். நன்றி, மத்த எதுவுமே ஜஸாக்கல்லாஹ். தெரியாது. எங்க அம்மாவுக்கும் ஆ, அதெல்லாம் தெரியாது. அவங்க சொல்லிடுவாங்க, முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோனே, அம்மாவும் முடிச்சுட்டா அப்படின்னு சொன்னோனே, நாங்க தௌரம் முடிச்சாச்சு, குரானும் படிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டோம். அவ்வளோதான். சரி, ஓகே. நான் உங்களுக்கு டிஸ்பிளேல சில வசனங்களை போட்டிக்கிறேன். உங்களுக்கு எப்படி நீங்க ஓதி பழகிக்கிறீங்களோ அந்த ஸ்டைல்ல கொஞ்சம் ஓதி காட்டும். ஓகே ஹஸ்ரத். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإياك نستعين أنعمت عليهم وامرأته حمالة الحطب لا أعبد ما تعبدون الذين إذا اقتالوا على الناس يستوفون. ஓகே, இதுல பேரெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? நான் மார்க் பண்றதுல உங்க டிஸ்பிளேவோட விலங்கு தானே, கிளியர் தானே? இதுல பேர் கிளியரா என்ன? இருக்கு ஹஸ்ரத். ஃபத்தஹா.
இதுல பேர் நெக்ஸ்ட் தொம்மா. இதுல பேர் தொம்மா தான் ஹசரத். தான் அப்படியா? அது உல்டா பேஷன் வாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் நான் படிக்கும் பொழுது இது வரல. வரல, படிச்சு முடிஞ்ச போது தான் வந்தீங்க அப்படியா? இதுல பேர் என்ன? இது வந்து அலிஃப் சகீரா. அலிஃப் சகீரா. இது கஸ்ரா. கஸ்ரா. இது அலிஃப் சகீரா. சகீரா. மேல வந்தாலும் சகீரா, கீழே வந்தாலும் சகீரா அப்படியா? மேல வந்தா சஹீரா ஹசரத், கீழே வந்தா என்னன்னு தெரியல. இது வந்து எனக்கு தெரியாது. எஸ் ஜஸ்ட் ஹசரத். ஏன்னா உங்களை எதுல இருந்து கொண்டு போகணும் என்று சொல்லி உங்களை செக் பண்றதுக்கான ஒரு எடுபொழுது தான் நான் அந்த கேள்வி கேட்டேன்னா, வேற நீங்க யோசிக்க தேவையில்ல, சொல்லி தரல, கேள்வி கேட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு யோசிக்க தேவையில்ல. இன்ஷால்லா. இதுல பேர் எப்படி? தன்வீன் ஹசரத், தன்வீன் ஃபத்ஹா. மீன் பத்தா. மிச்சம் டீப்பா தான் சொல்லி தந்தியா? ஏன்னா அப்படியா? மாஷா அல்லா, நல்ல. ஹைர், ஓகே. நாங்க புரியல. இல்ல உங்களை மிச்சம் டீப்பான மெத்தட்ல நீ சொல்றீங்க. ஆனா சில விஷயங்கள் சில இடங்கள்ல டோட்டல் டேஞ்சர், டோட்டலா தப்பா அமைக்குது, கிளியா அமைக்குது. ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஹைரன், உங்களோட நாங்க எங்களோட அகாடமியோட தியரி அல்லது அகாடமியினுடைய இந்த ரூட் மேப் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிக்கும். நீங்க எங்களோட ஷார்ட் கோர்ஸ்ல கலந்து கொண்ட ரெண்டு வகையில இந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிக்கும். இதுல நீங்க போக வேண்டிய, பயணிக்க வேண்டிய இடம் இந்த பாயிண்ட்லாம் நீங்க போய் இன்ஷா அல்லாஹ். வசனங்கள் ரீதியான பயிற்றுவிப்பு என்ற பகுதியிலிருந்து ஆரம்பம் உங்களோட கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த ரெண்டு பகுதியும் முழுமையாக நாங்க உங்கள்ட்ட இருந்து விட்ரோ பண்ணிடுவோம். நீங்க இதுக்குள்ள நீங்க போக தேவையில்லை. இந்த மூன்றாவது பகுதி வேர்சஸ் வசனங்கள் ரீதியான பயிற்றுவிப்பு என்ற பகுதியிலிருந்து தான் உங்களுடைய வகுப்பு இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாகும். தஜ்வீத் ரூல்ஸை பத்தி உங்களுக்கு தெரியும். இஜாசா என்ற கான்செப்ட் உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிக்கும். ஹிஃபுல்ங்கிறதும் உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிக்கும் என்று நான் நினைக்கிறோம். என்னுடைய ஷார்ட் கோர்ஸ்ல நான் இதுகளை பற்றி மிக டீப்பாக உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்படித்தானே? சரி, அப்ப நான் அந்த விஷயங்களை இந்த இடத்துல திருப்பி நாங்க உங்களுக்கு ரிப்பீட் பண்ணல. அதை நான் தெரிந்து கொள்றேன் என்றால் அது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். தெரிஞ்ச விஷயத்தை நாங்க திருப்பி திருப்பி சொல்ல தேவையில்லை ஹசரத், என்கிறதால. இது இஃப்ல அது அது சரியா தெரியல ஹசரத் எனக்கு. இஃபுல் என்கிறதும் நாங்க கடைசியா விளங்கப்படுத்தினோமே. இஃபுல்ங்கிறது எங்கள்கிட்ட இருக்கிற கடைசி ஸ்டெப்ல உண்டு. நீங்க விரும்பினா அந்த பகுதிக்கு நீங்க போகலாம். இப்ப நீங்க இதுல வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா தான். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த லெவலை முடிக்கணும், அதுக்கு இந்த லெவலை முடிக்கணும், அதுக்கப்புறம் இது ஒரு லெவல், அதுக்கப்புறம் இதுவும் ஒரு லெவல். இந்த 4 லெவலும் ஆல்மோஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. யார்கிட்டயோ பேசிட்டு எப்படி அவங்களுக்கு நான் படிச்சிட்டீங்க. இந்த லெவலை தான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. லெவல் நீங்க முடிச்சதுக்கு பின்னால இந்த லெவலுக்கு வருவீங்க. தஜ்வீத் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ற விஷயம். அதுக்கப்புறமாக தேர்ட் லெவல் ஃபைனல் ஸ்டேஜுக்குள்ள வந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று உங்களுக்கு இஜாசா என்ற கான்செப்டை நீங்க சாய்ஸ் பண்ணி நீங்க அந்த ஃபீல்ட்ல போகலாம். அப்படி இல்லையா ஹிஃபுல் என்ற செக்ஷனுக்குள்ள போகலாம். ஹிஃபுல் சொன்னா பொதுவான மனநம்பிட்டு தான். அதுக்கான சிஸ்டம் உண்டு. அந்த சிஸ்டத்துல போகலாம். அடுத்த மதரசாக்கள்ல அவங்கள்ட்ட ஹிஃபுல் கேட்கறது போல அல்ல. எங்கள்கிட்ட ஹிஃபுல்ல சிஸ்டம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது, கொஞ்சம் ரிஸ்க் ஆனது, கொஞ்சம் என்ன சொல்றேன். ஏன் நாங்க அப்படி வச்சுக்கிறோம் என்றால் குர்ஆனுங்கிறது வெறுமனே இன்றைக்கு பாடமாக்கிட்டு நாளைக்கு நாங்க மறந்து போக கூடாது. அப்படி பாடமாக்கி மறக்கிறது பாடமாக்காம வைக்கிறத விடவும் பாரதூரமானது. நீங்க ஒன்ன பாடமாக்கினா அதை நீங்க மறக்கக்கூடாது. அப்ப நீங்க மறக்காம நீங்க அதை வச்சுக்கொள்ளணும் என்றால் அதுக்குரிய மெத்தட வழிமுறைகளை நாங்க உங்களுக்கு முறையாக சொல்லி தரணும் என்ற வகையில அதுக்குரிய பல சிஸ்டங்கள் நாங்க வச்சுக்கிறோம். அதை நீங்க இன்ஷால்லா அந்த லெவலுக்கு வர நேரம் உங்களுக்குரிய விளக்கங்கள் அதுல கிடைக்கும். இஜாசா சொன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் என்ற வகையில நான் இதை திருப்பி ரிப்பீட் பண்ணல. இதை நாங்க உங்களுக்கு விட்டுட்டு போறோம். உங்களுக்கு நாங்க இதுல அகாடமியில ஷார்ட் கோர்ஸ்லயும் விளங்கப்படுத்தியிருந்தோம். எங்கட இலக்கு அல்லது எங்கட தூர நோக்கு என்னங்கிறத நாங்க மிக தெளிவாக இருக்கிறோம். அந்த வகையில் எங்கட இலக்கு மிக தெளிவானது. உங்களுக்கு சரியான முறையில குர்ஆனை ஓத பழக்கிறது. இதான் எங்கட டார்கெட், உங்களுக்குரிய டார்கெட். தூர நோக்குங்கிறது உங்களை போல குர்ஆனை சரியான முறையில ஓதக்கூடிய ஒரு பரம்பரை, ஒரு ஜெனரேஷனை நாங்க உருவாக்கணும். தமிழ் பேசும் உலகத்துல அது ஒரு
அழியா சொத்தாக நிலைத்து நிக்கணும் என்கிறது தான் எங்கட நிலையான டார்கெட். அது இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள் வரைக்கும் அந்த பயணம் தொடரணும் என்கிறதுக்கான ஒரு அத்திவாரத்தை நாங்க போட்டு கொண்டு போறோம். அதுல நீங்களும் ஜாயின் ஆகிறீங்க. இன்ஷா அல்லாஹ். உங்கள் மூலம் இன்ஷா அல்லாஹ் இந்த பணி இந்த உலகத்துல தொடரும் என்கிறத நாங்க உறுதியாக நம்புறோம். அஹ் அடுத்தது எனவே எங்கட டார்கெட்ல இதெல்லாம் வராது. இதை நீங்க கரெக்டா விளங்கி கொள்ளணும். எங்கடத்துல படிக்கிறாக்கள் குர்ஆனை முழுமையா ஓதி எங்கிட்ட அவ்வளோத்தையும் பாடம் தரணும் என்கிறதெல்லாம் எங்கட டார்கெட். 30 ஜிஸ்வையும் பாடத்தை தந்து முழுமையா குர்ஆனை முடிச்சு கேக் வெட்டி கொண்டாடி என்ற ஒரு கல்ச்சருக்கு நாங்கள் இல்ல. 30 ஜிஸ்வையும் ஓதி முடிக்கிறவர் தான் எங்கட சிலபஸ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணினவர் என்றது கருத்து அல்ல. அடுத்தது எங்கட படிக்க வாராக்கள் காலம் மௌத்தாக வரைக்கும் எங்க அகாடமியில படிச்சு கொண்டிருக்கணும் என்று நாங்க எதிர்பார்க்கறது இல்லை. அவங்க கூடிய சீக்கிரத்துல அவசரமா முடிச்சுட்டு பேசிட்டு அவங்க மூலமாகவும் பல பேர் சமூகத்தில் உருவாகணும் என்று நாங்க எதிர்பார்ப்போம். உங்களுடைய ஸ்பீடை பொறுத்து நாங்க உங்களோட சேர்ந்து மூவ் ஆகிக்கொண்டு வருவோம். அடுத்தது குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்தினர் ஒரு ஏஜ் இப்போ 10 ஏஜ்ல இருக்கிறார்கள், 15 ஏஜ்ல உள்ளாக்கள், இப்படி நாங்க ஏஜை நாங்க லிமிட் பண்ணல. விரும்பிய ஏஜ்ல இருக்கிறாக்களும் எங்களோட கிளாஸ்ல ஜாயின் ஆகிகளும். எனவே அதுவும் எங்க டார்கெட்ல இல்ல. இத்தனை ஏஜ் தான் குர்ஆன் ஓதுறதுக்கான ஏஜ் என்றல்ல. உங்களுக்கு ஓத தெரியுமா, ஓத முடியும் என்ற ஆசைக்குதா ஜாயின் ஆகலாம், ஓதி பழகலாம், அந்த ஸ்டைல நீங்க பிடிச்சு கொள்ளலாம். இதை நாங்க எங்களோட டார்கெட்ல என்னென்ன விஷயங்கள் குறிப்பாக இல்லைங்கிறதுல நாங்க உறுதியாக இருக்கிறோம். அதெல்லாம இன்னும் சில விஷயங்கள் நான் உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரோம். முதலாவது உங்களோட கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு நீங்க ஜாயின் ஆகிறதுக்கு ரெடி ஆகிக்கணும். நான் நினைக்கிறேன் உங்களோட டைம் பிரச்சனை உங்களுக்கு பெரும்பாலும் இந்த ஏப்ரல் மாதமும் மே மாதத்தினுடைய ஆரம்ப பகுதிகளிலும் மாத்திரம்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். மே மாதத்தினுடைய இறுதி பகுதியிலிருந்து எங்களோட அகாடமி நாங்க 24 ஹவர்ஸுக்கு மாத்திர ஒரு ஐடியா ஒரு பிளானிங் போய் கொண்டிருக்கிறதால நீங்க மார்னிங் ஹவர்ஸ்லயும் ஃப்ரீ டைமை உங்களுக்கு இதுல கழிச்சு கொள்றதுக்கான சந்தர்ப்பம் இன்ஷா அல்லாஹ் மே மாதம் இறுதியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் என்ற செய்தியை நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஏலியா சொல்லிக் கொள்றோம். அடுத்தது கிளாஸ் ஜாயின் ஆகும் நீங்க போன்ல வந்துட்டீங்க பெரும்பாலும். அப்படி என்றால் போன்ல சார்ஜ் இருக்குதா, நெட்வொர்க் எல்லாம் ஓகே ஆயிக்குதாங்கிறத கட்டாயம் செக் பண்ணிக்கோங்க உங்களோட கிளாஸ்ல ஜாயின் ஆக முடியும். அதே நேரம் 3வது முக்கியமான பாயிண்ட், உங்களோட கிளாஸ்ல ஜாயின் ஆகிற நேரம் உங்களோட போனை அவங்களோட கையில வச்சு கொண்டு கிளாஸ்ல ஜாயின் ஆக வேணும். உங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்ட்ல ஒரு டேபிள் ஏதாவது ஒண்ணுல போனை ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் ஆகிற நேரம் கட்டாயம் உங்களுக்கு முன்னுக்கு ஒரு இடத்துல போனை வச்சுக்கிட்டு நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகணும். அடுத்தது கட்டாயம் ஒரு சைலண்டான பிளேஸ்ல இருந்து நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகும். அப்பதான் உங்களுக்கும் ஈஸியா இருக்கும், எங்களுக்கும் உங்களை திருத்துறது, உங்களை சூப்பர்வைஸ் பண்றது, உங்களை சரியா லிசன் பண்றதெல்லாம் எங்களுக்கும் ஈஸியா இருக்கும். எனவே கட்டாயம் சைலண்ட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் உண்டாயிருக்கும். நானும் மனிதர்கள் நீங்களும் மனிதர்கள் என்ற வகையில எங்களுக்கு அடிக்கடி திடீரென்று லீவுகள் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் உருவாகலாம். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை கட்டாயம் பெர்மிஷன் எடுத்துக்கொள்றது மிக மிக முக்கியமான விஷயம். பெர்மிஷன் எடுத்துக்கொள்றது மிக முக்கியமான விஷயம். பெர்மிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்களுக்கு ஏர்லியா இன்ஃபார்ம் பண்ணினாலே போதும், அதான் பெர்மிஷன். எங்களோட சைட்ல இருந்து ஏதாவது எமர்ஜென்சியான விடங்கள் வருகிற நேரத்துல நாங்க உங்களுக்கும் அதை இன்ஃபார்ம் பண்ணுவோம். எங்களோட சைட்ல இருந்து வர கிளாஸஸ் மிஸ்ஸிங் கட்டாயம் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணப்படும். எனவே நீங்க பே பண்ணி வாரீங்கன்ற வகையில அந்த கிளாஸஸுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் எங்களோட சைட்ல இருந்து கட்டாயம் உங்களோட சைட்டுக்கு வரும் என்கிறத சொல்லிக் கொள்றோம். அடுத்தது ஹோம்ஒர்க் ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அந்த ஹோம்ஒர்க் 24 ஹவர்ஸுக்குள்ளால எங்களுக்கு நீங்க செஞ்சு அனுப்பணும் அல்லது ப்ரிப்பேர் ஆகணும். ரெண்டுல உண்டு. அந்தந்த இடங்களை வருகின்ற நேரங்கள்ல படிப்பிச்சு கொண்டு நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகி கொண்டு போற நேரத்துல நீங்க என்ன செய்யணும், அந்த ஹோம்ஒர்க் எப்படி செய்யணும் என்கிற தொடர்பான மெசேஜ் எல்லாம் அந்தந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்க பெறும். ஹோம்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நாங்க இதுல சில விஷயங்களை வச்சுக்கிறோம். இது ஒரு உங்களை நீங்க டெவலப் பண்ணி கொள்றது, கிளாஸ்ல படிக்கிற விஷயங்களை சுயமாக செஞ்சு கொள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நாங்க ஹோம்ஒர்க் வச்சுக்கிறோம். அந்த ஹோம்ஒர்க் தான் இப்ப நீங்க இன்றைக்கு கிளாஸுக்கு ஜாயின் ஆகுறீங்க, நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இல்லை. அப்ப நாளைய நாள் நீங்க வெறுமனே விடுபட்டு போகக்கூடிய எங்கள்கிட்ட இருந்து நீங்க விடுபட்டு போகாமல் எங்களோட இருக்கணும், எங்களோட சில விஷயங்களை நீங்க தேடி பார்க்கணும் என்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக நாங்க ஹோம்ஒர்க் வச்சுக்கிறோம். எனவே நாளைய நாள் உங்களோட ஹோம்ஒர்க்குரிய ஒரு நாளா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற வகையில இந்த முறை ஹோம்ஒர்க் வராது இன்ஷா அல்லாஹ். அடுத்தடுத்த கிளாஸஸ்ல
அந்த சிஸ்டம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணப்படும். எப்படி ஹோம்ஒர்க் அனுப்புறது அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அந்தந்த நேரத்துல உங்களுக்கு நாங்க அப்டேட் பண்ணுவோம். ஹோம்ஒர்க் ஓகே. நீங்க சரியா செய்யலண்டால் அடுத்த கிளாஸுக்கு நாங்க புதிய சப்ஜெக்ட்டுக்கு போக மாட்டோம். உங்களுக்கு அது விளங்கும் இன்ஷா அல்லாஹ். குழப்பங்கள் ம். வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்துல நீங்க புதிய பாடத்துக்கு போறதுக்கு நீங்களே விரும்ப மாட்டீங்க. அந்த நேரத்துல நாங்க அதை ரிவிஷன் கிளாஸாக போன கிளாஸ்ல படிச்ச விஷயங்களை உங்களுக்கு மீட்டி தரக்கூடிய ஒரு கிளாஸாகத்தான் அடுத்த கிளாஸை நாங்க அமைச்சு கொள்வோம். அந்த வகையில நீங்க ம். பாத்தீங்கன்னா ஒரு பாடத்தை நீங்க 3 தடவைகள்ல எங்களோட கிளாஸ்ல படிப்பீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிப்பீங்க. அதுக்கு பின்னால நீங்க அதை செல்ஃபா உங்களோட வீட்ல இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பழவீங்க. திருப்பி நாங்க அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற நேரமும் உங்களோட ஹோம்ஒர்க்கை நாங்க ஒரு ரிவைஷன் பண்ணிட்டு தான் புதிய பாடத்துக்கு போவோம். அந்த ரிவிஷன்ல நீங்க தடுமாறினால் புதிய பாடம் நடக்காமல் போகலாம். தடுமாறல் என்றால் நீங்க ரெடி ஆயிட்டு வந்திருப்பீங்க என்றால் நீங்க அவசரமாக புதிய பாடங்களை நோக்கி நீங்க நகருவீங்க. இது ஓகே. ஹோம்ஒர்க்கோட சிஸ்டம். அடுத்த முக்கியமான விஷயம் எங்களோட வெயிட்டிங் டைம் பீரியட் என்று சொல்லி ஒரு சப்ஜெக்ட் ஒரு செக்ஷன் இருக்கு. அதாவது இதுல நான் உங்களுக்கு கிளாஸ் செய்யறேன், நீங்க கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க. இந்த டெக்னிக்கை இயக்குறது இதுக்கு பின்னால ஒரு டீம் வந்து ஒர்க் பண்றாங்க. அந்த டீம் எங்களுக்கு என்ன செய்வாங்க என்றால், இப்போ உங்களோட கிளாஸ் நாங்க இன்றைக்கு 3 மணிக்கு நீங்க எங்களுக்கு போட சொல்லியிருந்தீங்க. அப்படிதான் கொஞ்சம் மேலே ஆக்குங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். ஆமா. உங்களோட கிளாஸ்ல லிங்க் 2:55 இருந்து ஓபன் ஆகி இருக்கு. 2:55 இருந்து உங்களோட கிளாஸ் ம். லிங்க் ஓப்பன் ஆயிட்டு. நான் ம். ஏரியா வந்து நான் எட்மினோட பேசி டைமை நான் ஏரியா எடுத்துக்கொண்டேன். அப்படி இல்லைன்னா உங்களோட லிங்க் ம். 2:55க்கு ஓப்பன் ஆகும். உங்களோட லிங்க் ம். 3 மணி தானே உங்களோட கிளாஸ் டைம் என்றால் 3:10 வரைக்கும் அவைலபிளா வெயிட்டிங்ல இருக்கும். நீங்க அந்த டைமுக்குள்ள ஜாயின் ம். ஆகினீங்கன்னா உங்களோட கிளாஸ் கண்டினியூ நடக்கும். ம். 3:09, ம். 3:10, 3:11 ஆகிற நேரம் பொட்டோவாக உங்களோட லிங்க் க்ளோஸ் ஆயிடும். உங்களோட மீட்டிங் க்ளோஸ்ட் ஆயிடும். மீட்டிங் க்ளோஸ் ஓ. ஆயினா உங்களுக்கும் அதுக்குள்ள போக முடியாது, எனக்கும் அதுக்குள்ள போக முடியாது. இதுல என்ன சொல்ல வாரோம் ம். என்றால் ஒரு டைம் பீரியட்ட மிக மிக உச்ச கட்டத்துல நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதான் நாங்க சொல்ல வர மெசேஜ். லேட் ஆகிட வேணாம். ம். தாமதமாகி வெயிட் ம். ஆகிறது மிகப்பெரிய பெரிதங்களை பின்னுக்கால கொண்டு வரும். இது முக்கியமான விஷயம். ம். ஹைரா. ம். இதெல்லாம இதுவரைக்கும் அதாவது இன்றைய நாள் வரைக்கும் நாங்க இதுவரைக்கும் அகாடமியினுடைய வெக்கேஷனாக நாங்க 21 நாளை தான் வச்சுக்கிறோம். இது இன்ஷா அல்லாஹ் ம். பிற்பட்ட காலங்கள்ல மாறப்பட்டால் உங்களுக்கு ஒபிஷியலா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதுல விஷயங்களை அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. இதுவரைக்கும் இருக்கிறது ரமஜான் ஃபெஸ்டிவல் நீங்க தாண்டி வந்திருக்கிறீங்க. அதுல ஒரு 7 டேஸ் வெக்கேஷன். ஹஜ் ஃபெஸ்டிவல் 7 டேஸ் வெக்கேஷன். எனுவல் டிசம்பர் என்று சொல்லி வரக்கூடிய எனுவலுக்கு ஃபைனலாக ஒரு 7 டேஸ் வெக்கேஷன். இப்படி 21 டேஸ் தவிர மற்ற எல்லா நாளும் நான் பேசுறது இந்த கரண்ட் டைம் இதுவரைக்குமான அப்டேட்டா இதுவரைக்கும் நாங்க அகாடமியை க்ளோஸ் பண்ணி இல்ல, மூடி இல்ல, திறந்துதான் ம். இருக்குது. இன்கேஸ் இன்ஷால்லா ம். ஃபியூச்சர்ல சில மாற்றங்கள் வரலாம், வருவதற்கான சாத்தியப்பாடுகள் வாய்ப்புகள் மிகுது. அதாவது ஸ்ரீலங்கன் என்று வருகின்ற நேரத்துல இலங்கையினுடைய விடுமுறை தினங்கள் கவர்மெண்ட் விடுமுறை தினங்கள் சில தினங்கள் இருக்குது. அந்த குறிப்பிட்ட ஸ்பெஷலான தினங்களுக்கும் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து போய்கொண்டிருக்குது. இன்னும் அது உறுதிப்படுத்தப்படல. அப்படி உறுதிப்படுத்தப்பட்டால் அது பற்றிய அறிவிப்புகள் உங்களுக்கு குறிப்பிட்ட காலத்துல வந்து கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். மிச்சம் அதுல வர சான்ஸ் இல்ல. ஒரு சில தினங்கள் இருக்குது. அந்த தினங்களும் விடுமுறைகளாக வழங்கப்படணும் என்று இருக்கிறதால அது பற்றிய அறிவிப்புகள் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். மிச்சம் அதை அலட்டிக் கொள்ள வேண்டிய தேவை வராது இன்ஷா அல்லாஹ். ஆனா இந்த 21 நாளும் இது பெர்மனன்ட். இது வந்து நிரந்தரமானது. இதுல மாற்று கருத்துகள் உடலாவே வச்சுக்கொள்ளணுமே, நீங்க தாரது போதாவே கூடையே குறைய என்று சொல்லி உங்களுக்கும் சொல்லலாது, எங்களுக்கும் சொல்லலாது. அது நாங்க நீங்க லீவ் எடுத்துக் கொள்ளலாம். அகாடமியினுடைய பாலிசியாக இது இருக்கும். ஹைரன். கடைசியா நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம். எங்களை பத்தி நீங்க எப்படி தெரிஞ்சு கொண்டீங்கன்னு சொல்லி. என்ன ஆன்சர்? ஆல்மோஸ்ட் சொல்லியாச்சேனா? மும்தாஜ் சிஸ்டர் கூட தெரிஞ்சு கொண்ட அப்படியா? ஹலோ, உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு ஹசரத் நடுவுல. லாஸ்ட்லயா இப்பயா? இந்த ஸ்லைட்லயா இதுக்கு இப்ப முன்னுக்கு ஸ்லைட்? கிளியரா இருக்கு. இப்ப கிளியரா இருக்கு ஹசரத். சரி, ஓகே. இதுக்கு முன்னுக்குள்ள ஸ்லைட்ல கேட்கலையா? இப்ப கேட்கலையா சவுண்ட்? எப்படி? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்லைட்ல இருந்து கேக்கல. இந்த ஸ்லைட்ல கடைசியா சொன்ன விஷயம் என்ன விளங்கிச்சு சொல்லுங்க பாப்போம். லாஸ்ட் அந்த இலங்கையில கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரும். எஸ், ஓகே. கவர்மெண்ட் சில ஹாலிடேஸ் வரும். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல
விடுமுறை ம், வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து ஒன்று இப்போது போய் கொண்டிருக்குது. அது இன்னும் உறுதிப்படுத்தப்படல. அது ம், உறுதிப்படுத்தப்பட்டால் அது தொடர்பான மெசேஜ் செய்திகள் அனைத்தும் எங்கட ம், ஒபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். நீங்க அதுல பார்த்துக் கொள்ளலாம். அப்படி ம், இல்லைன்றால் பெர்மனண்டான விடுமுறை இது மட்டும்தான். வெக்கேஷன் இது மட்டும்தான். ம். இதுக்கு மேல வெக்கேஷன் ஒன்று இல்லைங்கிறதான் இதுவரைக்கும் இருக்கிற அப்டேட். ஹைரன். ஓகே. அடுத்ததாக உங்கள்ட்ட ம். கேட்டதுதான் எங்களை பத்தி நீங்க எப்படி தெரிஞ்சுக்கொண்டு? உங்கள பத்தி அதான் ஹஸ்ரத் அந்த மம்தாஜ் அவங்க வந்து அந்த சிஸ்டர் படிச்சுட்டு இருந்தாங்க உங்ககிட்ட. அதன் மூலம் தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது. சரி, அப்ப அவங்க சொல்லி நீங்க வந்தீங்களா? அல்லது அவங்க சொன்னதுக்கு பின்னால பேசிட்டு எங்களை பத்தி தேடி பார்த்து நீங்க என்ன செய்றாங்க? எப்படி இல்ல படிக்கிறாங்க? என்னென்ன தேடிலாம் பார்க்கல நானு. ஆக்சுவலா வந்து நான் தேடிலாம் பார்க்கல. ஏன்னா அவங்க நல்லா எனக்கு ஃப்ரெண்டு. அவங்க வந்து ஒ நல்லா தெரியும் அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் வந்து சேர்ந்துக்கிட்டேன். அப்புறம் வந்து அந்த ஷார்ட் கோர்ஸ் மூலமா சேர்ந்தேன். அதன் மூலமா நல்லா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் கிடைச்சது. ஸோ நான் கன்டின்யூ பண்ணணும்னு நெனச்சேன். உங்களோட சர்டிபிகேட் உங்க கைக்கு கிடைச்சிட்டா? இன்னும் அது எனக்கு வரல ஹஸ்ரத். சரி. இதில் நாங்க இங்க கவர்மெண்ட் அப்ரூவலோட ஒஃபிஷியலாக பாதுகாப்பான முறையில ரெஜிஸ்டர்ட் பண்ணப்பட்ட போஸ்ட்ல நாங்க உங்களுக்கு கொரியல் அனுப்பிக்கிறோம். அது இன்ஷா அல்லாஹ் பாதுகாப்பா ம். வந்து சேருப்பா கேட்கிறோம். ஓகே. இன்ஷா அல்லாஹ். நாங்க சொல்றது என்னென்றால், நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க இன்னொருத்தர் ஒரு சஜஷனோட உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வரதுக்கு கரெக்டா நீங்களே தேடி பார்த்துக்கணும் என்று சொல்றது நாங்க முக்கியமான விஷயம். ம். அதுக்காக வேண்டி நாங்க உங்களுக்கு எங்கட யூடியூப் சேனல் என்று சொல்லி ஒன்றை வச்சுக்கிறோம். நீங்க தேடி பார்க்கறதுக்கு. அப்ப நீங்க கிளாஸ்ல ஜாயின் ம். ஆகுறீங்க. இன்றையில இருந்து உங்களோட டோட்டல் கான்செப்டும் உங்களோட எங்கட யூடியூப் சேனல்ல ஒரு முக்கியமான ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டு அதுல அப்டேட் பண்ணப்படும். நீங்க அது ம். அப்ப எதிர்பார்க்கலாம். அதுல இருக்கிற விஷயம் என்னென்றால் ஜஸ்ட் வெயிட். அதுல இருக்கிற விஷயம் என்னென்றால் அஹ், ஏன் நாங்க யூடியூப் சேனல் வச்சுக்கிறோம் என்று சொன்னால், குர்ஆனை ஓதுறதுங்கிறது நோட் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இல்ல. அது மிக ம். தெளிவா நோட்ஸ் எடுத்து படிப்பிக்கிறதுக்கு அது ஒரு பாடம் அல்ல. இது 3 ம். முக்கியமான மனிதர்களோட பார்ட்ஸோட தொடர்பான ஒரு சப்ஜெக்ட். ஒன்று கண்ணால பார்க்கணும் சரியாக. 2வது ம். எங்கட காதுகள் கவனமா கேட்கணும் அந்த உச்சரிப்புகள் உச்சரிக்கிற மெத்தட. 3வது ம். கண் பார்த்தத்தையும் காது கேட்டத்தையும் எங்கட வாய் சரியான முறையில உச்சரிச்சு பழகணும். எனவே இங்க 3 ம். கான்செப்ட் நடக்கணும் என்றால் எங்களுக்கு இது 3யும் ஒரே இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம்ல எடுத்துக்கொள்றதுக்கான ஒரு இடம் ஒன்று தேவை. எனவேதான் நாங்க யூடியூப் சேனல் இந்த ஒன்றை தொடர்ந்துகிறோம். ம். எங்களோட யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் அதுல நீங்க ஹோம் ஒர்க்கை அழகா செஞ்சு கொள்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்றால் ஓகே. நீங்க அவரை பார்த்து படிக்கணும் என்றால் உங்களோட கையில உங்கள்ட்ட நோட்ஸ் ஒண்டிக்கணும். அது உங்களோட கையில ஒரு எவிடன்ஸ் ம். ஒண்டிக்கணும். அப்ப அது ஈக்கிற எவிடன்ஸ் மிக ம். தெளிவா ஆயிக்கணும், மிக கிளியர் ஆயிக்கணும். அதுக்குரிய ஒரு பிளாட்ஃபார்மா தான் நாங்க தந்திக்கிறோம். ம். இந்த வீடியோ பார்த்து உங்களோட பயிற்சிகளை சரியா செஞ்சு கொள்ளலாம். இது இன்றைக்கு நாளைக்கு இல்லாம நீங்க எவ்வளவு காலத்துக்கு பின்னாலையும் உங்களோட பிள்ளைகள் உங்களோட பேர பிள்ளைகளுக்கு நீங்க காட்டுறதுக்கும் உங்களோட வீடியோவை நீங்க யூஸ் பண்ணலாம், பயன்படுத்தலாம். அதுக்கான பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு உங்களோட கையில தரப்பட்டு இருக்குது. எனவே இதுக்கான ம். ஒழுங்குகளாத்தான் யூடியூப் சேனலை உருவாக்கி இருக்கிறோம். ஆஹ் அது வெறுமனே குறிப்பிட்ட ஆக்கட யூடியூப் சேனல் மட்டுமா ஐக்கிது என்று கேட்டா இல்ல. நீங்க இதுல பார்க்கலாம். வயதுல பெரியவர்கள், சின்னவர்கள், வயோதிபர்கள், இளைஞர்கள், யுவதிகள் எல்லாரோட வீடியோ சேனலும் அவங்களோட பெயர்களோட பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்டு உருவாக்கப்பட்டு நாங்க அதுல அப்லோட் பண்ணப்பட்டிருக்கிறோம். சுமாராக ம். 8000க்கு மேற்பட்ட வீடியோக்கள் இது வரைக்கும் அவங்களோட பிளேலிஸ்ட்ல உருவாக்கப்பட்டு திறக்கப்பட்டு அப்லோட் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றோம். ம். ஆஹ் ஆஹ் ஒரு இனாமுல் ஹசன் என்று எடுத்தால் அவருடைய வீடியோல பேசிட்டு அவர் படிச்ச விஷயங்களை தேடி பார்க்கலாம். அருமான் ஷாக்கூர் என்றால் ம். அவரும் தேடி பார்க்கலாம். ஃபாத்திமா இல்மான்ஸ்னு அவங்க பேசிட்டு அவங்களோட வீடியோல அவங்க இன்றைக்கு படிச்சதா, நேற்று படிச்சதா, அல்லது போன வருஷம் படிச்சதையோ தேடி பார்க்கலாம். இப்படி பார்க்கறது கூடாக 2 சாரார் நன்மைகளை பெற்றுக்கொள்வாங்க. ஒன்று, படிக்கிற நீங்களும் பல விஷயங்களை தேடுவீங்க, பார்த்துக்கொள்ளேலும். உங்களை போல குர்ஆனை ஓதணும், பழகணும் என்ற ஆர்வத்தில் இருக்கிற ஆட்களுக்கும் அது ஒரு பிளாட்ஃபார்ம் ஆகிக்கும். அவங்களும் சில விஷயங்களை அதுல தேடி பெற்றுக்கொள்வாங்க. ஹைரன். ம். அடுத்தது
உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை நாங்க தரோம். எங்களோட இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்ப நீங்க ஜாயின் ஆகிறீங்களே, உங்களுக்கு உங்களோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து அடையாளப்படுத்தி ஜாயின் ஆகிறீங்க. இதே போல ம். இதுல முடிச்ச ஆக்கள், படிச்சு கொண்டிருக்கிற ஆக்கள் தான் இந்த அகாடமியில அடுத்த ஆக்களை சேர்த்து விட்டிருக்கிறார்கள். அவங்க 2 வகையில நன்மைகளை பெற்றுக்கொள்றாங்க. ஒன்று, அவங்க ஓதி பழகி நன்மைகளை பெற்றுக்கொள்றாங்க. 2வது, இன்னும் ஒருத்தருக்கு ஓதுறதுக்கான பிளாட்ஃபார்ம் அடையாளப்படுத்தி கொடுத்து, அவங்க ஓதுறது மூலமாகவும் குறிப்பிட்ட உங்களை அடையாளப்படுத்தி விட்டவர்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்றாங்க. இது ஒரு ம். ஒரு 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 பரம்பரை ரீதியான சொத்து. நாங்க சொன்னோமே ஸ்டார்டிங் சந்ததிக்கு முழுமையாக குர்ஆன பழக்கிற ட்ரெண்ட். ஆகவே உங்களுக்கும் இதுல ஒரு ஆப்ஷன் உண்டு. இது நீங்களும் விரும்பினால் குறிப்பிட்ட நபர்களை இலக்காக கொண்டு யார் குர்ஆன ஓதுறதுக்கு விருப்பத்துல ஆசையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எங்களோட லே அவுட், எங்களை பத்திய மெசேஜ் எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அதுகளை அனுப்பலாம். அனுப்பி அவங்களுக்கு இப்படி ஒன்று இருக்குது என்ற ஒரு அறிமுகத்தை நீங்க ஏற்படுத்தி விடலாம். அவங்களும் எங்களை பற்றிய தேடுதலோட ஜாயின் ஆகிறதுக்கு விருப்பம் என்றால் ஜாயின் ஆகலாம். இன்ஷா அல்லாஹ். அதுக்கான ஒரு ம். ஆரம்ப கட்ட முயற்சியை உங்களோட கையிலையும் நாங்க தருவோம் என்ற செய்தியை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக் கொள்றோம். கிடைக்கும். உங்களுக்கு இந்த லே ம். அவுட் கிடைக்கும். அந்த அனுப்ப வேண்டிய டெக்ஸ்ட் எல்லாம் கிடைக்கும். ஹைரன். ஓகே. இதல்லாம நீங்க வேற என்ன சரி எங்களுக்கு எதிர்பார்க்குறீங்களா? சொல்ல வேண்டியதா? டவுட் இருக்குதா? டைம் இல்லைங்க ஹஸ்ரத், எந்த டவுட்டும் இல்ல. ஃபைன். ஓகே. அப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கிளாஸ்ல இருந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அ உங்களோட உங்களுக்கு பாடத்துக்கான சிலபஸ் இன்ஷா அல்லாஹ் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டு தயார் நிலையில் இருக்கும். அடுத்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் உங்களோட வழமையான டைமுக்கு நடக்குமா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும்